ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி ஆன்லைனில் மூவிஸ் பார்க்குறதுக்காக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து JustWatch ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் மூவிஸ் பார்க்குறதுக்காக இந்த JustWatch ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து, அதாவது மூவிஸ் ஏதாவது பார்த்து கொண்டிருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் வெயிட், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி JustWatch ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் JustWatch ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் JustWatch ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ண பிறகு இதில் வந்து JustWatch அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி, அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் JustWatch அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டும். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணப்புறமா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து JustWatch ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லாக் ஆகி நீங்கள் ஏதாவது மூவி ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீனப்பும் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக JustWatch ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.